இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு செய்யூர் அருகே 20 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலை சீரமைத்து தரக்கோரி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள தங்க நகை கடன்களுக்கான புதிய நிபந்தனைகளுக்கு கடும் எதிர்ப்பு. திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பூண்டியில் கடைமடை விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். கோவை வால்பாறையில் கனமழையால் பெயர்ந்து விழுந்த பள்ளியின் மேற்கூரை. பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர்கள் கோரிக்கை. வெண்ணாற்றில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகள். மேட்டூர் அணை திறப்புக்கு முன் சுத்தம் செய்து பாசன கால்வாய்களை தூர்வார வேண்டுகோள். கொடைக்கானல் மலை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மதிய உணவுக்காக வீட்டிற்கு ஓடி செல்லும் மாணவர்கள். மதிய உணவு சமைக்காததற்கான காரணத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன் வெண்ணாற்றில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குறுவை சாகுபடி பணிக்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மூணாறு தலைப்பிலிருந்து பிரியும் வெண்ணாற்றில் ஆகாய தாமரை செடிகள் படர்ந்து முழுவதுமாக ஆக்கிரமித்துள்ளது. வெண்ணாற்றில் வாழாச்சேரி பாலத்தில் தொடங்கிய வடபதி மங்கலம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை ஆகாய தாமரை செடிகள் காடுகளாக காட்சியளிக்கின்றன. வெண்ணாறு மூலம் சுமார் 20,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்குள்ளாக ஆகாய தாமரைகளை அகற்றி பாசன கால்வாய்களை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். வடவாதிமங்கலம் வரலையும் வெண்ணாற்று பாசனத்தில் 15,000 ஏக்கருக்கு மேல் சாவடி பண்ணுற நிலங்களில் இன்னைக்கு வெங்காயத்தரப்பு ஜூன் 12 தண்ணீர் திறக்கும் போது ஆக்கிரமிச்சுள்ளது. இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் அது தொடர்பான பாசனத்துறை நீர்வளத்துறையும் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அகற்றி வருகின்ற நிதியாண்டில் இந்த பசலி விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு இந்த நிர்வாகத்தை நான் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுடைய இந்த நிலையை போக்கி விவசாயிகளை கருத்து கொண்டு முதலில் இந்த வெங்காய தாமரை அகற்றி நீர்நிலைகளை சரி செய்து கொடுத்து வருகின்ற காலத்தில் விவசாயிகளுடைய சாகுபடிகளை ஆதரிக்குமாறு இந்த நிலையில் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செய்யூர் அருகே 20 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையை உடனடியாக சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே சித்தாமூர் பகுதியில் உள்ள கிராமத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக கிராம சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சாலை சீரமைக்கப்படாதால் வாகன ஓட்டிகள், மாணவ மாணவியர், பணிக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பு மக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வர முடியாத நிலை உள்ளதால் சாலையை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி முழக்கங்களை எழுப்பியபடி கிராம வீதிகளில் ஊர்வலமாக வந்து சாலையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மேல ஆகுது, மறுபடியும் சீரமைக்கல. இதனால ரொம்ப மோசமான நிலை உள்ள இந்த சாலை மழை காலம் முட்டிக்கால் சேர் உள்ள போகுது. இதனால பள்ளி மாணவ மாணவிகள் வயசான முதியோர்ல எல்லாம் மிகவும் சிரமப்படுறாங்க. இந்த சாலையை சீரமைக்க சொல்லி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அனைத்து அதிகாரிகளும் மனு கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இது இப்பயாவது இந்த நடவடிக்கை எடுத்து இந்த சாலை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிராம பொதுமக்கள் சார்பாக.
ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள தங்க நகை கடனுக்கான புதிய நிபந்தனைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பூண்டியில் கடைமடை விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்க நகை கடன் பெறுவதற்கு 9 புதிய அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகை அடகு வைப்பவர்கள் அந்த நகை தனக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரத்தை காண்பித்து அடகு வைக்க வேண்டும். அடகு வைக்கும் நகையின் மதிப்பில் 75 விழுக்காடு அளவிற்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் உள்ளிட்ட 9 புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய நிபந்தனைகளால் ஏழை எளிய விவசாயிகள் கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறி பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த திருப்பூண்டி பகுதியில் கடைமடை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வால்பாறையில் கனமழையால் பெயர்ந்து விழுந்த பள்ளியின் மேற்கூரை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் வால்பாறை அடுத்து முருகாலி எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளி கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளியின் ஆஸ்பெட்டாஸ் மேற்கூரை பெயர்ந்து மழைநீர் வகுப்பறைகள் புகுந்திருந்தது. இதில் கணினி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் கழிவறையின் மேற்கூரையும் பெயர்ந்து விழுந்துள்ளதால் மாணவர்கள் கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. பள்ளியின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பள்ளியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையை ஒட்டி மேட்டூர் அணை நீர் தேக்க பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர் தேக்க பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதில் அணை நீர் தேக்கம் மற்றும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் நீரில் சிக்கியவர்களை மீட்கும் முறை குறித்தும் வீடுகளில் வெள்ள நீரில் சிக்கிக்கொண்ட பொதுமக்களை மீட்கும் முறை குறித்தும் தத்ரூப செயல் விளக்கம் அளித்தனர். அத்துடன் லைஃப் ஜாக்கெட், கயிறு, தண்ணீர் கேன், குடம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு நீரில் தத்தளித்தவர்களை மீட்கும் முறை குறித்தும் எடுத்துரைத்தனர். தேன்கனிக்கோட்டை அருகே சாலை வசதி அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்து முதுகேரி தொட்டி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் அருகில் உள்ள கல்குவாரிக்கு செல்லும் சாலையை கிராம மக்கள் வழியாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கல்குவாரி மூடப்பட்டதால் கிராம மக்களுக்கு சாலை வசதி இல்லாமல் போனது. இதனையடுத்து ஒத்தையடி பாதையை அப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என பலமுறை மனு அளித்துள்ளனர். நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பாலத்தொட்டப்பள்ளி கச்சுவாடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை வசதி செய்து தரப்படும் என சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாகர்கோவிலில் காரில் கடத்தி சென்ற 2 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் கலைநகர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது காரில் வந்தவர்கள் தப்பியோடினர். பின்னர் காரை சோதனை செய்தபோது அதில் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட சாக்கு மூட்டைகளில் சுமார் 2 டன் ரேஷன் அரிசி இருந்துள்ளது. ரேஷன் அரிசி கேரளாவிற்கு கடத்தி செல்ல முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரேஷன் அரிசி மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை கால்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் வழங்கினார்.
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிவசங்கரவல்லி தலைமையில் நடைபெற்ற முகாமில் சுமார் 145 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் 127 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டன. அத்துடன் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 5,12,700 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன செயற்கை கை கால்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தை சுற்றி சிலந்தி வலை பின்னப்பட்டுள்ளதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோழிப்பாலம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் தேயிலை பறிக்கும் பணிக்கு சென்றனர். அப்போது தேயிலை தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தை சுற்றிலும் சிலந்தி வலை பின்னப்பட்டுள்ளதை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூன் மாத உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 3.42 கோடி கிடைத்தது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல்கள் மாதந்தோறும் எண்ணப்படுகிறது. அதன்படி ஜூன் மாதத்திற்கான உண்டியல் காணிக்கைகள் வசந்த மண்டபத்தில் கோயில் தக்கார் தலைமையில் எண்ணப்பட்டது. இதைத் தொடர்ந்து உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 3,42,28,824 ரூபாயும், தங்கம் 1,701 கிராமும், வெள்ளி 22,791 கிராம் மற்றும் 1,237 வெளிநாட்டு கரன்சிகளும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் அன்னதானப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி தீர்த்தகுட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நரசிம்ம அவதாரம், கிருஷ்ணர் மற்றும் பார்வதி சிவன் உள்ளிட்ட தெய்வங்களின் வேடம் தரித்து மேள தாளங்கள் முழங்க 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாரி ஏந்தியவாறு சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்து வடக்காலத்தூரில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த 28ஆம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சியுடன் வைகாசி உற்சவ திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்ற நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் முத்துமாரியம்மன் எழுந்தருள சக்தி கரகம் பூக்குழி இறங்க தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகப்பட்டினம் அருகே அரை மணி நேரம் இடைவிடாது சிவதாண்டவ நடனமாடி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். திருமருகலை அடுத்து புகழ்பெற்ற திருப்புகலூரில் அக்னீஸ்வர சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கின்னஸ் சாதனையாக சிவன் ஒப்பனையில் 300 மாணவ மாணவிகள் சிவதாண்டவ நடனமாடி அசத்தினர். இதனையடுத்து நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு ஜெயஸ்ரீ வருணாலய நாட்டிய பள்ளி சார்பில் சிவன் நிறுத்திய ஜோதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம்.
அதன்படி இந்த ஆண்டிற்கான விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கொடிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இதில் உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொத்தையம் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கடம் புறப்பாடு நடந்தது. பின்னர் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் அம்மனுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே NS-ஐயா பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கேத்தி பாலடா பகுதியில் நீலகிரி NS-ஐயா பள்ளி இயங்கி வருகிறது. இதில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலரும் அரசியல் மற்றும் தனியார் துறைகளில் உயர் பதவிகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளிக்கென்று முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்கப்பட்டு ஒன்று சேர் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்கள் மற்றும் உயர் பதவிகளை அலங்கரித்த சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சோழவந்தான் பேரூராட்சி பகுதியில் புகழ்பெற்ற ஜனகை மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றப்பட்டது. முன்னதாக பக்தர்களின் குலவை சத்தத்துடன் கொடியேற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஜூன் 10ஆம் தேதி பால்குடம், அக்னி சட்டி, பூ பல்லக்கு நிகழ்ச்சிகளும், ஜூன் 11ஆம் தேதி பூக்குழி இறங்குதல் மற்றும் திருத்தேரோட்டமும் நடைபெறவுள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் அம்மனிடம் உத்தரவு பெறும் பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அந்தந்த கோயில்களில் முகூர்த்த கால் நடப்பட்டு யாகசாலை பூஜை செய்யப்பட்டது. இதனையடுத்து அம்மனிடம் உத்தரவு பெறும் அனுஞை பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் கோயில் தக்கார் அருள்முருகன் சுவாமி அம்மனிடம் உத்தரவு பெற தாம்பூல தட்டை பெற்றுக்கொண்டு கோயிலை சுற்றி வந்தார். இதில் கோயில் பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் மதுரை அணி முதலிடம் பெற்று பரிசு கோப்பையை தட்டி சென்றது. சிவகாசியில் திறந்தவெளி மின்னொளி மைதானத்தில் பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெற்ற போட்டியில் கோவை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, சேலம், திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் இருந்து 22 அணிகளின் நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இறுதிப் போட்டியில் மதுரை ஃபுட்பால் கிளப் அணியும் சிவகாசி AK ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் விறுவிறுப்பாக மோதியதில் சிவகாசி அணியை வீழ்த்தி மதுரை அணி முதலிடம் வகித்து வெற்றி பெற்று பரிசு கோப்பையை வென்றது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது.
உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு பயிற்சியாளர் வெங்கடேஷ் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வேலைவாய்ப்புக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள் குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம். டெல்டாவில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது காணலாம்.